ஏன்னா அந்த சீரா புராணத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயம்தான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சமாகவே இன்றைக்கு பிரமத மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பள்ளிக்கூட பாடத்துல, தமிழ் பாடத்துல இஸ்லாமிய வரலாறுகளை கற்றுத்தருவதற்கு அந்த சீரா புராணத்துல உள்ள சில பகுதிகளை வைத்திருப்பார்கள். சரி, அப்படி சீரா புராணம்னு சொல்லி இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லப்படுதில்ல, அதுலயாவது உண்மையான வரலாறுகள் சொல்லப்படுதா? அதுல உள்ள ஒரு கதையை கேட்டு பாருங்க. உமர் புலவர் எழுதுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்களாம், ஒரு நாள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்படி பிரச்சாரம் செய்யற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இது மக்கா வாழ்க்கையில ரொம்ப கடுமையான நிறைந்த காலத்துல பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப கடுமையான எதிர்ப்பு வந்ததுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஊருக்குள்ள ஒரு பிரச்சாரம் செய்யாம காட்டுக்குள்ள பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த காட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போதே என்ன நடந்தது, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது. காட்டுல பறந்து திரிந்து கொண்டிருக்கிற பறவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது, வரலாறுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது. கற்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொன்னது. அப்ப வேற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, வேட்டைக்கார ஒரு ஆளு, சரி நமக்கு சாப்பாட்டு தேவைக்காக ஏதாவது காட்டுல வேட்டையாடுவோம்னு வர்றாரு. கடைசியில் அவர் தேடி பார்த்தா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு உடும்பு மத்திரம் ஒரு பொந்திற்குள் இருப்பதை அவர் கவனிக்காராம். திரும்ப அந்த உடும்பை ஒரு கல்லால அடிச்சு திரும்ப அதை என்ன செய்கிறார், ஒரு வலையில வைத்து கெட்டி கொண்டு அவர் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். நடந்து வரும்போதுதான் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து விட்டு அந்த நபர் நபியை பத்தி விசாரிச்சாங்களா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்களா, நான் தான் இறைவனுடைய தூதர். அப்ப அந்த ஆள் கேட்கிறாங்களா, இறைவனுடைய தூதர்னு நீங்க எந்த வேதத்தை உண்மைப்படுத்துறீங்க, உங்களுக்கு என்ன வேதம் அருளப்பட்டது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், தனக்கு அருளப்பட்ட வேதத்தை சொன்னாங்களாம். அடுத்து அந்த ஆள் கேட்டாராம், நான் உண்மையிலேயே உங்களை இறை தூதர்னு ஏத்துக்கிறதா இருந்தா அதுக்குன்னு ஏதாவது அத்தாட்சி எனக்கு வேணும், அத்தாட்சி என்னன்னு சொல்லுங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்களாம், அவர் கையில வைத்திருக்கிற அந்த உடும்ப பேச வச்சாங்களாம். அந்த உடும்பு பேசினதை வச்சு, நான் கையில் வைத்திருக்கிற அந்த உடும்பையே நீங்க பேச வச்சிட்டீங்களே, நீங்க உண்மையிலேயே இறைவனுடைய தூதர் தான். இதை என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, சீரா புராணம் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை படிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா? இது உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆன் இப்படி ஏதாவது வரலாறு சொல்லி இருக்கிறானா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இப்படி ஏதாவது நமக்கு வரலாறுகளை கற்று தந்திருக்கிறாங்களா? இந்த மாதிரி வரலாறுகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலம் நாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் செய்த மாற்றம் என்ன, பிரமத சகோதரர்களுடைய உள்ளங்களில் நாம் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய வரலாறுகள் என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் முஸ்லிம்களும் அந்த வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.